வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 26 புதன்கிழமை மாலை 6 மணி ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பை பார்ப்போம். ஏற்கனவே மலேசியா மற்றும் இந்தோனேஷியாவின் சுமத்ரா அருகே, அதாவது மலாக்கா ஜலசந்தில, அதாவது மலேசியா சிங்கப்பூருக்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடைப்பட்ட ஜலசந்தில நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடித்துக் கொண்டிருந்தது. அது இன்றைக்கு புயலாக மாறி இந்தோனேஷியா கடந்து செயலிழந்து விட்டது. கொஞ்ச நேர புயல், அரை நாள் புயல் தான் சொல்லலாம். இது ஒரு அரை நாள் புயலா. அதுக்கு பெயரும் வைக்கப்பட்டது. சென்யார் பெயர் அந்த இதுக்கு பெயரிடப்பட்டு சென்யார் பெயர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது, பெயரை இழந்தது. இப்போ அந்த நிகழ்வு எங்க போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்யார் மலேசியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடைப்பட்ட மலாக்கா ஜலசந்தியிலிருந்து நாளை எங்க போகுதுன்னா, இன்றைக்கு இந்த இதுல இருக்குது, சுமத்ரா தீவு மேல இருக்கு. நாளை திரும்ப கடலுக்குள்ள இறங்க போகுது. ஏன் இது கடலுக்குள்ள இறங்குதுன்னா, அங்கே அதாவது வியட்நாமோட தென்சீன கடற்பகுதியில் கோட்டா என்ற ஒரு புயல் உருவாயிருக்கு. கோட்டா கோட்டோ என்கின்ற ஒரு புயல் உருவாகியிருக்கு. அந்த புயல் இதை ஈர்க்கின்ற காரணத்தினாலும், ஏற்கனவே நம்ம சொன்னோம் அது இங்க வரும்னு நினைச்சோம், அது இங்க வரல. ஆனால் இங்க ஒன்று வரப்போகுது, அது சொல்ல போறேன் கேளுங்க. இங்க ஒன்று வரப்போகுது, நம்ம அதுதான் வரப்போகுதுன்னு நினைச்சோம். ஆனால் இப்போ அது எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வியட்நாம கடக்க போகுது. அது ஈர்க்கிற காரணத்தினாலே வந்த வழியிலேயே திரும்பி போகுது. வடக்கு மலேசியாவிலிருந்து அது இந்தோனேஷியாவிற்கு வந்துச்சு. திருப்பி இந்தோனேஷியாவிலிருந்து மீண்டும் நீர் ஜலசந்தில இறங்கி திரும்ப அது மலேசியாவோட தெற்கு பகுதியில் கடந்து மீண்டும் தாய்லாந்து வளைகுடாவில் போய் வியட்நாம் நோக்கி பயணிக்க போகுது. இதனால என்ன ஆகுதுன்னா, மலேசியாவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகுது. 27, 28, 29 மலேசியாவிற்கு 27, 28, 29 வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகுது. இதோட பாதிப்பு கொஞ்சம் மழை, கனமழை பொழிவு சிங்கப்பூருக்கும் இருக்கும். சிங்கப்பூர் தமிழர்கள் யாரும் சிங்கப்பூர் தான் சொல்லுங்க. ஆனால் பாதிக்கிற மழை இல்லை சிங்கப்பூருக்கு, மலேசியாவிற்கு பாதிக்கிற மழை. எது? இந்த சென்யார் இந்தோனேஷியாவிலிருந்து மீண்டும் கடலில் இறங்கி மலேசியா கடந்து தாய்லாந்து வளைகுடாக்குள்ள போய் வியட்நாம் நோக்கி போக போகுது. வந்த வழியே திரும்பி போறதுனால அங்கே பிரச்சனை. சரி, அடுத்து நம்ம பகுதிக்கு வந்துடுவோம். அது வராதுன்னு சொன்னா திரும்பி போகணும்னு சொன்னோம், போயிட்டு இருக்கு. பேர் ஒன்று வேஸ்டா போயிட்டு சென்யார், அவ்வளோதான். ஓகே, பேர் அடுத்து இருக்குது டிட்வா. அது டிட்வா இப்போ உருவாகாது. டிட்வா பேர் பெண்டிங்கில் இருக்கும், அடுத்த புயலுக்கு வைக்கப்படும். சரி, இலங்கை அருகே என்ன இருந்த, இலங்கையின் தெற்கு பகுதியில் இருந்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாக உருவானது கால அறிக்கையிலே சொல்லியிருந்தோம். இன்றைக்கு இரவு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக உருவாக போகுது. இது தென்னிலங்கை கடந்து மத்திய இலங்கை வழியாக வடக்கு மாகாணங்கள், அதாவது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வந்து பாக் ஜலசந்தில கோடியக்கரை மற்றும் யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதியில் கடலை இறங்க போகுது. 29ஆம் தேதி. நாளை 27ஆம் தேதி தென்னிலங்கை கடக்குது. 28ஆம் தேதி மத்திய இலங்கை, 29ஆம் தேதி வட இலங்கை, 29ஆம் தேதி கடல்ல பாக் ஜலசந்தில கோடியக்கரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில இறங்குது. இறங்கி மீண்டும் டிப்ரெஷனா, டீப் டிப்ரெஷனா, ஏற்கனவே டிப்ரெஷன் தான், மீண்டும் கொஞ்சம் தீவிரம் அடையுது. கொஞ்சம் செயலிழந்திருந்தாலும் அதை பிக்கப் பண்ணிக்கிட்டு ஒரு டீப் டிப்ரெஷனாவோ அல்லது டிப்ரெஷனாவோ அங்கிருந்து புறப்பட்டு புயலாக மாறாது. புயல் அச்சம் வேண்டவே வேண்டாம். புயல் கிடையாது. கோடியக்கரை என்றொன்னு அச்சப்படாதீங்க, டெல்டா மாவட்டம் என்று அச்சப்படாதீங்க. புயல் கிடையாது. இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது தாழ்வு மண்டலமாகவோ கோடியக்கரை முதல் கடலூர் தாண்டி புதுச்சேரி மரக்காண வரைக்கும் பயணிக்கும். தொட்டுக்கொண்டே போகும். கடலில் பாதி நிலத்தில் பாதியாக அப்படியே வடக்கு நோக்கி போகும். இதுதான் மழை பொழிவை ஏறி கொடுக்க போகிறது. அது இலங்கையில் இருக்கும் பொழுதே, அதாவது 27ஆம் தேதி இலங்கையில் ஏறும் பொழுதே அது தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராதாபுரம் பகுதி, தூத்துக்குடி கடலோரம் மற்றும் ராமநாதபுரம் கடலோரம்,
அப்படியே பார்த்தீங்கன்னா டெல்டா கடலோரம் புதுக்கோட்டை கடலோரம்லாம் 27ஆம் தேதி நாளை வியாழக்கிழமை மாலை இரவிலே சாரல் மழை பொழிவையும் லேசான இலங்கையை நோக்கிய தரைக்காற்று ராமநாதபுரம் தூத்துக்குடி புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடலை நோக்கி லேசான காற்று இன்றைக்கெல்லாம் விட்டு விட்டு வீசி இருக்கும். கடலை நோக்கி காற்று இருந்துச்சு, இலங்கையை நோக்கிய காற்று. நாளைக்கு அந்த இலங்கையை நோக்கிய காற்று கொஞ்சம் வேகமாக இருக்கும். இது பாதிக்கும் காற்று அல்ல, லேசாக தென்னை மண்டையெல்லாம் அப்படி ஆட்டும், லேசாக அசைக்கும், இவ்வளவுதான், வேற எந்த பாதிப்பும் இல்லை. பாதிக்காத லேசான காற்று. ரைட். இது நாளை மாலையிலிருந்து கொஞ்சம் வந்து சாரல் மழை பொழிவை தொடக்கும். அடுத்தபடியாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி வட இலங்கைக்கும் மத்திய இலங்கைக்கும் இடையில வரும். மத்திய இலங்கைன்னு வச்சுங்க, 28ஆம் தேதி மத்திய இலங்கை. அப்போ தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி கனமழை இருக்கும். ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி திருச்சுழி பகுதி, ஒட்டுமொத்த ராமநாதபுரம் பகுதி, மதுரை மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் 28ஆம் தேதி இப்படியே கொஞ்சம் உள்ளேயும் திருச்சி வரைக்கும் மழைப்பிடிவை தொடக்கும். அதே போல டெல்டா மாவட்டங்களில் மயிலாடுதுறை தாண்டி கடலூர் வரைக்கும் தொடக்கம். 28 இரவு படிப்படியாக முன்னேறணும் சொல்லலாம். 27ஆம் தேதி சாரல், 28ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் சாரல், 28 மதியம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சாரல், 28ஆம் தேதி இரவிலிருந்து மழை கடலோரம் உள்ளே சாரல், 29 தொடர் மழை. அப்போ வந்து எங்க இறங்கும், மன்னார்வளை பாக்ஜல செந்தில யாழ்ப்பாணம் அருகே கடலில் வந்து இறங்கி பிக்கப் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா ராமநாதபுரம் 29ஆம் தேதி ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் வரைக்கும் இந்த மழைப்பொழிவு 29ஆம் தேதி எட்டிடும். உள்ளேயும் இருக்கும் அந்த நேரத்தில் மழை, ஆனால் கனமழையாக இருக்கும். எங்கே, கடலோரம் தொடர் கனமழை பொழிவாக இருக்கும். வரக்கூடிய சனி ஞாயிறு, அதாவது 29ஆம் தேதி 30ஆம் தேதி 2 நாளும் தொடர்ச்சியான மழைப்பொழிவு இருக்கும். புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ச்சியான மழைப்பொழிவு இருக்கும். உள்ளேயும் தொடர்ச்சியான மழைப்பொழிவு இருக்கும். உள்ளே கனமழை என்றால் கடலோரம் வரும்போது வர வர மிக கனமழையாகவும் கடல் ஓரத்தில் அதிக மழைப்பொழிவாகவும் இருக்கும். அது இந்த மழைப்பொழிவு இந்த 29ஆம் தேதியும் 29ஆம் தேதி 30ஆம் தேதி வச்சுக்கலாம், 2 நாளும் டெல்டாவில் வலுத்த மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இது மேற்கு மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை, சற்று கனமழை என்று ஆங்காங்கே கொடுக்கும். குறைந்தபட்சம் மிதமான மழை பரவலாக இருக்கும். எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு உள் மாவட்டங்கள், கரூருக்கு மேற்கு உள்ள மாவட்டம், திண்டுக்கல் மேற்கு, திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடுலாம் மிதமான மழை இருக்கும். கரூருக்கு தெற்கே, கரூர் பாதிக்கு கிழக்கே நல்ல மழைப்பொழிவு இருக்கும், கனமழைப்பொழிவு இருக்கும். திருச்சிக்கு கிடைக்க மிக கனமழைப்பொழிவாக இருக்கும். டெல்டாவுக்கெல்லாம் அதிக மழைப்பொழிவாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த நிகழ்வு இன்னும் அப்படியே கோடியக்கரை முனை வழியாக நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரம் வழியாக அப்படியே காரைக்கால், இந்த மயிலாடுதுறை, விழுப்புரம் மாவட்டத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது அப்படியே விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மழை வந்து தீவிரமடையும். அப்படியே சென்னைக்கு தொடங்கி அப்படியே படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிடும். இங்கே தீவிரமடையும். வடக்கு நோக்கி நகர அப்போ தூத்துக்குடி விடும், தூத்துக்குடி அப்படியே ராமநாதபுரம் விடும், புதுக்கோட்டை விடும், அப்புறம் சென்னைக்கு தொடங்கும். அங்கே தீவிரமடையும், இங்கே தீவிரம் குறைஞ்சிட்டே வரும் தெற்கிருந்து. அப்புறம் இது இந்த நிகழ்வு காரைக்காலை தாண்டினாலே தெற்கு நின்னுட மழை. அது எப்படின்னா 30ஆம் தேதி இரவுக்கு அப்புறம் 1ஆம் தேதி வடகடலோரம் போயிடும். 30ஆம் தேதி கரை கடக்கும். 30ஆம் தேதி தான் கரை கிடக்குது. அப்போ உடனே தென் மாவட்டம், இந்த புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்தில், ராமநாதபுரத்துலையும் தெற்கு டெல்டாவிலையும் 30ஆம் தேதி இரவுக்கு அப்புறம் நின்றுடும். 30ஆம் தேதி தான் அது கரையை கிடக்குது. எங்கே போய் கரை கிடக்குதுன்னா மரக்காணம் அருகே கரை கிடக்கும். மரக்காணம் தாண்டி மாமல்லபுரத்துக்கு இடையில. ஏன்னா அங்கே ஒரு பெண்ட் இருக்கும். நேராக வடக்கு நோக்கி பயணிக்கிறது என்ன ஆகுன்னா அங்கே போய் பெண்டில் நேராக நுழைந்து நேராக திருத்தணி போயிடும். அப்படி காஞ்சிபுரம் மாவட்டம் வழியாக திருத்தணி போய் திருப்பதி போவோம். திருப்பதிலையும் போய் அங்கே போய் மழைப்பொழிவை கொடுக்கும். அங்கே எப்படின்னா திருப்பதிக்கு 30ஆம் தேதியும் டிசம்பர் 1ஆம் தேதியும், சென்னைக்கும் 30ஆம் தேதியும் 1ஆம் தேதியும், இதுக்கு விழுப்புரம் மாவட்டம் இந்த பகுதிக்கெல்லாம் 29, 30
இருக்கும் 29, 30. டெல்டாவுக்கு 29, 30 தென் மாவட்டங்களுக்கு 28, 29. 29 ராமநாதபுரம்ல 29 தான் இருக்கும், 30 இருக்காது. 30 வடக்கே வந்துடும். 30 டெல்டாவுக்கும் கடலூர் பகுதிகளுக்கெல்லாம் இருக்கும். இந்த வடகடலோரம் மழை பெய்யும் பொழுது கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் இருக்கும். அதே போல் மத்திய கடலோரம் கடலூர் எல்லாம் மழை பெய்யும் போது எங்கே பெய்யும்? சேலத்துக்கு இருக்கும், ஈரோட்டுக்கு இருக்கும், நாமக்கலுக்கு இருக்கும். நாமக்கல் கிழக்குக்கே மழை இருக்கும். அதே போல் சேலத்துக்கு கிழக்குக்கே நல்ல மழை இருக்கும். கிருஷ்ணகிரி தருமபுரியோட கிழக்கு ஓரத்தில் நல்ல மழை இருக்கும். திருப்பத்தூர் வேலூருக்கு இருக்கும். இதெல்லாம் கனமழை இருக்கும். கடலோரம் வர வர மிக கனமழை, அதிக கனமழை, அதீத மழை பொழிவாக கடலோரத்தில் இருக்கும். கிழக்கே வர வர கடலோரம் தான் அதிகமாக இருக்கும். உள்ளேயும் மழை இருக்கும். இது ஆந்திர பகுதி உள்பகுதி அந்த நேராக திருப்பதி நோக்கி போக போகுது. உள்ளே இப்படி கிராஸாக போனால் தான் உள்ளே நிறைய மழை பொழிவு கொடுக்கும். அடுத்தடுத்த நிகழ்வு இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போது கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாமே மழை பொழிவு. இது கடலோரம் வடகடலோரம் இருக்கும்போதும் டெல்டா கடலோரம் இருக்கும்போதும் மேற்கு மாவட்டங்களில் 29, 30 கொடுக்கும். அப்படியே ஆந்திரா ஒட்டிருக்கூடிய கர்நாடக பகுதிக்கெல்லாம் டிசம்பர் 1 மழை பொழிவு கொடுக்கும். அப்போ குப்பம் அந்த பக்கம் நகரி கோளாறு தங்கவயல் இந்த பகுதிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1 மழை பொழிவை கொடுக்கும். அப்புறம் இந்த நிகழ்வு அப்படியே ஆந்திர பிரதேசம் போய் செயல் இழந்து ஒரு காற்று சுழற்சியாக கடலில் போய் இறங்கிடும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ தான் இருக்குது ஒரு செய்தி. இப்போ தாய்லாந்து வளைகுடா நோக்கி திரும்பி போகிறதுனால அது வியட்நாம் கிடக்கிறதுனால அப்படியே வியட்நாமிலிருந்து எங்கே வரப்போகுது பாருங்க. அந்த காற்று சுழற்சி வங்கக்கடலுக்கு தான் வரப்போகுது. ஒரு தீவிரம் இல்லாத ஒரு வலு குறைந்த ஒரு காற்று சுழற்சியாக வரும், வங்கக்கடலுக்கு வரும். இப்போ அந்த வங்கக்கடலுக்கு வரும்பொழுது இங்கிருந்து வடக்கு நோக்கி போகுது பார்த்தீங்களா இந்த நிகழ்வு. இது போய் அவங்க 1 ஆந்திர பிரதேசம் போய் 2 போய் செயலிழந்து அப்படியே கடலுக்குள்ளே இறங்கினோம். அது ஈர்ப்பின் காரணமாக, அந்த வியட்நாமிலேருந்து வரக்கூடிய ஈர்ப்பின் காரணமாக இது கடலுக்குள்ளே இறங்கினோம். இறங்கி ஒன்றிணைந்து மீண்டும் தீவிரமடைந்து மீண்டும் வங்கக்கடலில் கிழக்கே இருந்து மீண்டும் பயணம் மேற்கு நோக்கி, இலங்கை நோக்கி, தென் மாவட்டங்கள் நோக்கி, டெல்டா மாவட்டங்கள் நோக்கி அடுத்த மழை இருக்கு. அச்சப்பட வேண்டாம், நிகழ்வு இருக்கிறது. அது எப்படிப்பட்ட நிகழ்வாக அமையும்னா இதுவே செயலிழந்து மீண்டும் கடலுக்குள்ள இறங்கி சுற்றி கொண்டு மீண்டும் தெற்கு நோக்கி வந்து இலங்கை கடந்து தென் மாவட்டங்களுக்கு, அந்த மழை பெய்யாத மாவட்டங்களுக்கெல்லாம் அடுத்த சுற்றின் மழைப்பொழிவை தென் மாவட்டங்களுக்கு உள் மாவட்டங்களுக்கு மேற்கு நோக்கி கடந்து போய் கொடுக்கும். இதை நீங்கள் நினைவில் வச்சுங்க. இதை நான் திரும்ப இன்னொரு சொல்ல மாட்டேன். மீண்டும் சொல்லி அதை மீண்டும் அச்சப்படுத்தக்கூடாது. ஒரு வெள்ளமே வெள்ளம் இன்னொன்று பயப்படுவாங்க. ஏனென்றால் அதை சொல்லி வைக்கிறேன். இப்போ உள் மாவட்ட மக்கள் மழை இல்லையேன்னு ஏங்குவாங்க. மேற்கு மாவட்டம், உள் மாவட்டம் இல்லை, உள் மாவட்டம்லாம் இப்போ கிடைக்க போகுது. மேற்கு மாவட்டம்னா இந்த திண்டுக்கல் மேற்கு மற்றும் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர் மாவட்டம் மேற்கு போகுது இங்கெல்லாம். அதே போல் தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டிக்கெல்லாம் மழை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்த நிகழ்வு வரப்போகுது. இந்த நிகழ்வும் மழை தரும். ஏரி குளங்களை நிரப்பணும்னு அவங்களுடைய எதிர்பார்ப்பு, நிலத்தடி நீர்மட்டம் உயரம்னு அவங்க எதிர்பார்ப்பு அடுத்து நிறைவேறும். அடுத்தடுத்து இருக்கு. அடுத்தது 8 அப்புறம் கிறிஸ்மஸுக்கு அப்புறம் 3 இருக்கு, கிறிஸ்மஸுக்கு அப்புறம் 1 இருக்கு, ஜனவரியில் 3 இருக்கு. எல்லாம் சொல்லிட்டே தான் இருக்கேன். ரைட். இந்த நிகழ்வு என்ன மாதிரியான பாதிப்பை கொடுக்கும்? எப்படின்னா இப்போ இலங்கை கிட்ட இருக்கிறது இல்லையா, இப்போ 28 மழையோட அளவு தீவிரமடையும். 29, 30 தொடர்ச்சியாக பெய்யும். இதனால என்ன ஆகும்னா கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதி கண்டிப்பாக ஆறுகளில் கொஞ்சம் தண்ணீர் வடிகிற இடத்துல நிறைய இருக்கும். தாழ்வான பகுதியாக இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். நான் இலங்கைக்கு சொல்கிற மாரிலாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா சில வார்த்தைகள்லாம் இருக்கும், நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நிறைய மழை இருக்குது. தாழ்வான பகுதின்னு நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அங்கே வேண்டாம். அதாவது ஒன்று சொல்கிறேன், நிஷா புயல்னு ஒன்று வந்துச்சு. அது காரைக்காலில் கரை கடந்துச்சு, அது புயல். அதுபோல் அது டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டும்தான் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது. ஆனால் இந்த வரப்போகிறது என்ன ஆகும்னா ராமநாதபுரம் முதல் திருவள்ளூரையும் தாண்டி திருப்பதி வரை என்பதை நினைத்துக்கொள்ளணும். அவ்வளோதான். அப்போது அதையும் அப்படியே கற்பனை பண்ணி கொண்டு எங்கெங்கெல்லாம் நீர் சூழ்ந்தது, எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை நாம் எடுக்கிறோன்னு எடுத்துக்கணும். அவ்வளோதான், வேறு இன்னும் ஒன்றுமே இல்லை. 2 நாள் தொடர் கனமழை பொழிவு சனி ஞாயிறு, தொடக்கம் வெள்ளி. அதற்கு முன் சாரல் மழை லேசான காற்றுடன் நாளை 27 வியாழக்கிழமை மாலை இரவிலிருந்து டெல்டாவின் தெற்கு கடலோரம் தென்கடலோரத்தில் தொடங்கும். அதுவே படிப்படியாக தீவிரமடையும். நாளையிலிருந்து வானம் கடுமையான மேகமூட்டத்துடன் குளிர்ந்த வடக்கு திசை காற்று இருக்கும். வடக்கு திசைனா குளிர்காற்று அல்லது, அது எப்பொழுதுமே வான மேகம் வெயில் இல்லாததுனால கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும்னா அது. இந்த எந்த குளிரும் இந்த மழையை பாதிக்காது. காரணம், நிலநடுக்கோட்டிலிருந்து நீராவியை சுமந்து வருகிறது.
கிழக்கு அதாவது வியட்நாம் கம்போடியாவிலிருந்து குளிர்காற்று வந்து கொண்டிருக்கிறது. அந்த காற்று குளிர்வித்து மழைப்பிடிவுக்கு சாதகமாக தான் அமையும். செட்டிங் சரியாக செட் ஆகிருக்கு. அரபிக்கடல் நிகழ்வு இமயமலை காற்றை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. அதனால நிறைய மழைப்பிடிவிற்கு எல்லா செட்டிங்கும் சாதகமாக இருக்குது. குறைந்த நேரத்தில் அதிக மழை, தொடர்ச்சியான மழை என்றெல்லாம் இருக்குது. 1 மணி நேரத்துக்கு 1 சென்டிமீட்டர் கூட பெய்யலாம். அப்போ 24 மணி நேரத்துக்கு 24 என்பது நான் குறைவாக சொல்கிறேன். அதை விட கூட இருக்கும் சில இடங்களில். ஒரு நாளைக்கு நாள் ஒன்றுக்கு. ஆகவே இது எல்லாம் நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். நாள் ஒன்றுக்கு 24ங்கிறது குறைச்சலாக சொல்கிறேன். 2 நாள் அது மாதிரி மழை இருக்குது என்பதையும் சொல்கிறேன். ஒரு சில இடங்களில் அது மாதிரி இருக்குது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும். இதை போய் யார்ட்டையும் புயல்னு சொல்லிடாதீங்க, மழை தரும் நிகழ்வுன்னு சொல்லி முன்னெச்சரிக்கை எடுக்க சொல்லுங்கள். காற்று அடித்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. அது சாதாரண காற்றாக தொடங்கும் பொழுது புயலுக்கு தான் காற்று போகும், புயல் வராது. புயலுக்கு காற்று போகும், புயல் வராது. புயலே கிடையாது. காற்றெடுத்த தாழ்வு மண்டலத்துக்கு காற்று போகும், அது இங்கே வராது. செயலிழந்து மரக்காணம் அருகே உள்ள நுழையும். அது இந்த காற்று கடலுக்கு போகிற காற்று கூட அதில் இருக்காது. சுத்தமாக காற்றே இருக்காது. மழையை மட்டும் தண்டே போகும். புரிந்து கொள்ளுங்கள், இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.